அடுத்தது கும்பராசி. இந்த கும்பராசிக்கு வறுமையை போக்கி ராஜ யோகம் கொடுக்கிற அந்த அருமையான ரகசியத்தை சொல்லுங்க சார். நமக்கு உடல்நிலைகள் 16 வகை செல்வத்தும் வீட்டுக்கு கொண்டு வர இந்த விஷயம் மிக மிக முக்கியம். இந்த ராசிக்கு லக்ஷ்மி வசியம் செய்வாளா இல்லையான்னு சொன்னா நம்ம எங்க தெரியுமா பார்ப்போம், இவங்க வீட்டில் பயன்படுத்துகிற எண்ணெயிலே தெரிஞ்சிடும். இது மாதிரி சொல்லிட்டே போலாங்க. ஆமா, நிறைய புதுமையா இருக்கு உங்க விஷயம் எல்லாமே. நல்ல அருமையான விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வராங்க. நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலுக்கு வந்து இவ்வளோ கமெண்ட்டும் கொடுத்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக்கி உங்களுக்கான தேவைகளை நாங்கள் ஜோதிடர்கள் மூலிமா பரிகாரத்தோட நிறைய ராசி பலன் 12 ராசிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த ராசியில் நீங்கள் ஒருத்தராக இருக்குது, எனக்கு நல்லா இருக்குங்க, இந்த பரிகாரம் நான் பண்ணேன், நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் உங்களுக்காக இன்னும் என்னென்னலாம் நாங்கள் கொண்டு வரணும்னு யோசித்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம். நிறைய பெரிய பெரிய ஜோதிடர்களை சந்தித்து உங்களுக்காக சில விஷயங்களை 12 ராசிக்கான பலன்களையும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு முக்கியமான பதிவுங்க. உங்களுக்கெல்லாம் தேவைப்படுற ஒன்று என்னென்னா, வறுமையை போக்கி ராஜ யோகம். யாருக்கு தான் வேண்டாம் இல்லையா? வறுமையோடு வாழ எல்லாராலையும் முடிவா? யாருமே வேணான்றோம், வறுமையே வேண்டாம். வறுமையை போக்கி ராஜ யோகம் கொடுக்குற சில மகா ரகசியம் இருக்கான். அது என்னதான் ரகசியம்? அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளும் வறுமையிலேருந்து வெளியில் வந்து ராஜ யோகத்தோடு வாழலாம் இல்லையா? அதை சொல்ல வராங்க நம்ம ஜோதிடர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காரு. அவர் ஜாதகம் பார்க்குறாரு, நியூமராலஜிக்கல் பார்க்குறாரு, நிறைய விஷயங்களை நம்ம உங்களுக்காக நிறைய விஷயங்கள் பார்த்து நிறைய பரிகாரங்கள் கொடுத்து நிறைய பேரை சக்ஸஸ் ஆக்கின அந்த விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திச்சுட்ருக்குறோம். வாங்க அவரையே கேட்போம், இது என்னதான் அந்த வறுமையை போக்குற ராஜயோகத்தோட ரகசியம் என்னன்னு கேட்போம் அவரை. வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். அதாவது இப்போதைக்கு மக்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து ஒரு பணம் இல்லையா? வறுமை வேண்டாம், நாங்கள் செல்வ செழிப்பு இல்லைனா கூட பரவாயில்ல, நிம்மதியாக சந்தோஷமாக வாழறதுக்கான ஒரு பணம் தேவை அப்படிங்கிறது தான். வறுமையை போக்குற ராஜ யோகத்துக்கு ஒரு சில மகா ரகசியம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. என்னதான் அந்த ரகசியம் சொல்லுங்க. நிச்சயமா. அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இது வள்ளுவன் வாக்கு. அப்போ மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் குறிப்பிட்ட அளவு பொருளாதாரம் இருந்தால் தான் நிம்மதியாக வாழ முடியும். மருத்துவம், குழந்தைகளுக்கு, உணவுக்கு அடிப்படை தேவை பூர்த்தி செய்ய கோடீஸ்வரராக அவசியம் தேவையில்லை, அடிப்படை தேவை பூர்த்தி அடைய நிச்சயமாக தேவை. அப்போ செல்வ கடாட்சம் தேவை. இன்றைக்கி நான் கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா வாழ்வில் சூட்சமாக ரகசியமாக இருக்கிற வாழ்வியல் பரிகாரங்கள். அப்போ கோயில் குளத்தில் போய் பண்ணக்கூடிய அம்சமும் உண்டு. அது நிறைய பேர் பார்த்துருப்போம். இன்னைக்கு நான் சொல்ல போது சிம்பிள் டே டு டே லைஃப்பில் நோட் பண்ணிக்கோங்க. வாழ்வியல் பரிகாரம் சொல்கிறாரு. உங்கள் ராசி இதில் எது இருக்கோ கமெண்ட்டோ பண்ணுங்கள், ஒரு பேப்பரும் எடுத்து எழுதிக்கோங்க. நிச்சயமாக இந்த சூட்சம ரகசியம் இவங்க செய்தால் வாழ்வில் மறுமலர்ச்சி நிச்சயமாக ஏற்படும். சூப்பர். அப்போ இதை பார்த்து ஒவ்வொருத்தரும் பெனிஃபிட் அடையணும். இந்த ஜோதிட நேயர்கள் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிவாங்க. அடுத்தது கும்பராசி. இந்த கும்பராசிக்கு வறுமையை போக்கி ராஜ யோகம் கொடுக்கிற அந்த அருமையான ரகசியத்தை சொல்லுங்க சார். நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு தெய்வம் இருக்கும். இந்த கும்பத்தை காக்கும் தெய்வமே வராகிங்க. சதய நட்சத்திரத்தை தான் வராகி சொல்லும். ராஜராஜ சோழன் சதய நட்சத்திரக்காரர், கும்பராசிக்காரங்க. வராகியை வழிபாடு கெட்டியாக பிடித்து கொண்டால் வாழ்வில் வளம், செல்வம், கடாச்சம் இருக்கும். எதிரிகள் தொந்தரவு இருக்காது. மனசுல நினைச்ச விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். செல்வம்ங்கிறது நம்ம பணம் மட்டும் இல்லை, நமக்கு உடல்நிலைகள் 16 வகை செல்வத்தும் வீட்டுக்கு கொண்டு வர இந்த விஷயம் மிக மிக முக்கியம். பொதுவாகவே இந்த ராசி அன்பர்களுக்கு சொல்வேன், சனிக்கிழமை பிறக்காதவங்க தவிர மற்றவங்க சனிக்கிழமை மட்டும் பிறந்திருந்தா இது வேண்டாம். மற்ற நாள் பிறந்தவங்களுக்கு சனிக்கிழமை என்று எண்ணெய் தேய்த்து குளிக்கும் ஹேபிட் நிச்சயமாக இருக்கணும். அந்த எண்ணெய் நல்லெண்ணெயாக இருக்கணும். நல்லெண்ணெய் பயன்படுத்தி பண்ணும்போது மிகப்பெரிய யோகமாக இருக்கும். இந்த ராசிக்கு சூட்சம ரகசியம் என்னன்னாங்க, வெறுங்காலில்
புல் மேலே அடிக்கடி நடப்பதே ஒரு பரிகாரங்க. ஏன்னா வெறுங்காலுங்கிறது சனியோட காரகத்துவம், பேர் ஃபுட்டும்பாங்க. அது ஒரு இடத்துல நடக்கும்போது மிகப்பெரிய இதாக இருக்கும். இந்த ராசிக்கு நான் நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரமே, ஒரு சிலர் மாற்றுத்திறனாளியாக இருப்பாங்க, கால் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு உணவு தானம் கொடுத்தல். இது என்ன ஆகும்னா சனியோட காரகத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. அது உணவு தானம் கொடுக்கறது இது மாதிரி பண்ணும்போது நிச்சயமாக இருக்கும். இந்த ராசிக்கு சூட்சம ரகசியம், வீட்டில் உடைந்து போன கிழிந்து போன பொருட்கள் வீட்டில் வைக்கக்கூடாது. குறிப்பாக பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட கவரு, உடைந்து போன சேரு, பீங்கானு, லைட்டாக உடைஞ்சு போன பொம்மை இதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த ராசி அன்பர்கள் ஒருத்தருக்கு நான் பேசும்போது அவங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா சில, நான் தான் சொன்னேன் பிரசனம் பார்த்துன்னு சொன்னேன், கும்பராசியாக இருக்கீங்க, உங்கள் குலதெய்வம் சில பின்னப்பட்டிருக்கேன், பின்னம்னா உடஞ்சிருக்கான்னு கேட்டேன். அப்புறம் போய் பார்க்கும்போது அந்த ஒரு சின்ன இந்த இந்த இதில் இந்த ஐயப்பன் மாதிரி இதில் இந்த ஒரு விரல், இந்த சுண்டு விரல் லைட்டாக இதாக இருக்குது, அது தூக்கும்போது டக்குன்னு விட்டுருக்காங்க. ஓகே. அப்போ அந்த குலதெய்வத்தில் அந்த சிலையில் சின்னதாக இருந்தால் கூட அது பக்கத்தில் இன்னொன்று ஐயப்பன் சிலை, ஐம்பொன்னில் செஞ்ச சிலையும் ரெண்டுமே மிஸ்டேக். அப்போ இந்த மிஸ்டேக்கை மாற்றுங்கன்னு சொன்னேன். அப்போ அதுக்காக அந்த சிலையே மாற்றினாங்க. அப்போ ஏன்னா உடைந்து போன பின்ன பொருள் இந்த ராசிக்கு எப்பவுமே ஒத்து வராதுங்க. இது இந்த ராசிக்கு லக்ஷ்மி வசியம் செய்வாளா இல்லையான்னு சொன்னால் நம்ம எங்கே தெரியுமா பார்ப்போம், இவங்க வீட்டில் பயன்படுத்துகிற எண்ணெயிலே தெரிஞ்சிடும். இப்போ வீட்டில் அந்த எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருள் சேமிக்க இவங்க இந்த ராசிக்கு நான் சொல்லுவேன், கும்பம்போது பலதரப்பட்ட அப்படின்னு அர்த்தம். வீட்டில் போய் 2-3 வகை எண்ணெய் வைக்க சொல்லுவோம். இதெல்லாம் அந்த லக்ஷ்மி எண்ணெய் வித்துக்கள்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு தான். அப்போ வீட்டில் நல்லெண்ணெயாக இருக்கலாம், கடலெண்ணெய், இது மாதிரி ஒவ்வொரு வகை எண்ணெய்கள், குறிப்பாக தேங்காய் எண்ணெய், இது மாதிரி எல்லா வகை எண்ணெயும் வச்சுருக்காங்களா அங்கேயே தெரிஞ்சிடும் இவங்க கரெக்டாக இருக்காங்க. இந்த ராசிக்கு குபேர தீபம் ஏற்றி வழிபட்டால் செல்வ கடாட்சி வரும். தீபத்தில் குபேர தீபம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? அது கொஞ்சம் அகல் விறகு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். குபேர தீபம் தாங்க உங்களுக்கு சூட்சம ரகசியம், பணத்தை கொண்டு வருது குபேர தீபம். அப்போ இது பண்ணிட்டாலே மிகப்பெரியதாக இருக்கும். இவங்க சனீஸ்வரருக்கு என்னென்னா குறிப்பாக காசி விஸ்வநாதர் அப்படிங்கிற கோயிலில் இருக்கிற சனீஸ்வரர். சார் ஒன்றுமே முடியல சார், ரொம்ப ட்ராப் ஆகிட்டேன், என்னை மீண்டு வர ஏதோ ஒன்று பண்ணுங்க, செல்வ கடாட்சம் வரும், மணி ஃப்ளோ வேணும். 2 பரிகாரம் தான். சனினா பனை அப்படின்னு அர்த்தம். ஒன்று காசி விஸ்வநாதர் கோயிலில் இருக்கிற சனீஸ்வரர். ரெண்டாவது விஷயம் பனங்கருப்பட்டி பயன்படுத்துதல். பண ஓலையை எரித்து அந்த சாம்பலை தேர்நீரில் போட்டு பயன்படுத்தினாலும் இந்த ராசி வலுப்பெறும், லட்சுமி கடாட்சம் நிச்சயமாக வந்தே தீரும். இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க. ஆமாம், நிறைய புதுமையாக இருக்குது உங்கள் விஷயம் எல்லாமே. நல்ல அருமையான விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வராங்க. நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை, இந்த மாதிரி நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ அருமையான வறுமையை போக்கி ராஜ யோகம் கொடுக்கறதுக்குன்னு இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நானே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கேன். ஸோ நீங்களும் ஃபுல்லாக வீடியோ பார்த்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நன்றி சார். நிறைய அந்த வறுமையை போக்கி ராஜ யோகம் தடுற அத்தனை ரகசியங்களையும் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனால் நிறைய பேர் பயனடைவாங்க. ரொம்ப நன்றி சார். நிச்சயமா. அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் நமக்கு வாழ்வியலாக சொல்லப்பட்ட விஷயங்கள். இந்த ரகசியம் பார்த்தீங்கன்னா சேனலில் நிறைய பேர் யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. நம்ம ஜோதிடர்கள் நேயர்களுக்கு கிடைச்சது ஒரு பொக்கிஷன்னு சொல்லலாம். உண்மையாக இதை நான் உட்காந்து நம்ம புத்தகங்கள் நிறைய என்னோட கிளைண்ட்டுக்கு சொல்லி சக்ஸஸ் ஆன அத்தனை விஷயத்தையும் தொகுத்து கொடுத்துருக்கேன். மக்கள் இதை கடைபிடிச்சு மட்டும் பார்த்தா போதும், வாழ்வில் வெளிச்சம் நிச்சயமா வந்தே தீரும். அதான் சொன்னீங்களே, சித்தர்கள் மகான்கள்லாம் சொன்ன ரகசியத்தை தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்றது ரொம்ப நல்ல விஷயம். நன்றி சார், நன்றி சார். நிறைய விஷயங்கள் உங்களுக்காக 12 ராசிக்கும் ஒரு அருமையாக வறுமையை போக்கி ராஜ யோகம் கொடுக்குற அத்தனை ரகசியத்தையும் சொல்லியிருக்காங்க. ஐயா வந்து ஜாதகம் பார்க்குறாங்க, நியூமராலஜி பார்க்குறாங்க, பிரசன்ன ஜோதிடம் பார்க்குறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர், லக்கியான நம்பர், நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரத்துக்கான ஒரு ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்து அதுலேருந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு எல்லா விஷயமும் நம்ம விஜயகுமார் ஐயா பண்ணுவாங்க. உங்களுக்கு பார்க்கணுமா, ஜாதகம் பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஐயாவை நீங்கள் நேரடியாக காண்டாக்ட் பண்ணலாம். இந்த புக்கு விஜயகுமார் ஐயாவே எழுதி பப்ளிசிட்டி பண்ண புக்கு இது. இது வந்து ஃபுல்லாக நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும்னு பிரியப்படுறீங்கன்னா இந்த ஃபுல்லாக புக்கை படிச்சிங்கன்னா போதுங்க. நீங்களே ஜாதகம் பார்ப்பீங்க, உங்கள் ஃபேமிலிக்கு உங்களுக்கு எல்லாமே நீங்களே ஜாதகம் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு ஜாதகம் கற்றுக்கணும்னு இப்போ ஆசை வந்துடுச்சு. நீங்கள் கற்றுக்கலாம். இதை ஃபுல் புக்கை படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஜோதிடராகவே ஆகிடலாம். இது வேணும்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, அமேசானில் இருக்குது, ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைங்க நான் விஜயகுமார் ஐயாக்கிட்டே வாங்கிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா
அவருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவரே உங்களுக்கு இந்த புக்கை கொடுத்தா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவார் கொரியர் மூலிமா. நன்றி.